நாம் இன்றைக்கி செரி ஃப்ளேவர் மார்ஷ்மெலோ புடிங் நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மார்ஷ்மெலோ புடிங் செய்கிறதுக்கு 80 கிராம் ஜெல்லி பேக்கெட் 2 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் 160 கிராம். நான் செரி ஃப்ளேவர் ஜெல்லி பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஜெல்லி ஆட் பண்ணும்போது கலர் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதுக்கு ரீசன் நான் வேறு பிராண்டில் ஒரே ஃப்ளேவரில் ஜெல்லி எடுத்திருந்தேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெலட்டின் 2 டீஸ்பூன், அதாவது 8 கிராம் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் 800 ml ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூல் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா கூலாகினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கோங்க. இதில் கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மேட் 350 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தேவையான மாதிரி மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. மேலும் எனக்கு 800 mlக்கு 350 கிராம் மில்க் மேட் சரியாக வந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தடவையிலேயே இதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்று போட்டு அரைச்சேன்னா கண்டிப்பாக வெளியே கொட்டும். அதனால் நான் 2 தடவை மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்பஞ்சாக மார்ஷ்மெலோ மாதிரி வரும் இந்த புடிங். செகண்ட் தடவையும் அரைச்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் திக்காகிறதுக்காக வேண்டி. உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்காமக்கு ஃப்ரிட்ஜில் சும்மா நார்மலாகவும் வச்சிடலும். ஆனால் திக்காகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்கிறேன். 10 மினிட்க்கு அப்புறமா நான் இதை செக் பண்ணும்போது இது 2 லேயரில் இருந்தது. கீழே ஜெல்லி மட்டும், மேலே இந்த நுரை மட்டும் இருந்தது. அதனால் நான் இதை மறுபடியும் விஸ்கால நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு திக்காகிறதுக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காகி நல்லா செட்டாக வந்திருக்கு. இது சரியாக 20 மினிட்ஸ் பிடிச்சது எனக்கு திக்காகிறதுக்கு. இதில் நாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செரி ஃப்ளேவர் மார்ஷ்மெலோ புடிங் செஞ்சதால் நான் இதுக்கு மேலே செரியும் வச்சுக்கிறேன். நீங்களும் இதே இன்க்ரீடியன்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டியாக வரும், நல்ல சாஃப்டாகவுமே வரும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மார்ஷ்மெலோ மாதிரி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.